வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். இன்று 1000 சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்காங்க. எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் வித் கலம்காரி ப்ளவுஸ் 1 மீட்டர் 100 rupees கொடுத்து வாங்கிக்கலாம். வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாரீ 5.5 meters, டபுள் சைடு இந்த பார்டர் வந்துடும். 80 கவுண்ட்ஸ். சேலை மட்டும் 680 rupees ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் 2 சேலைகளும் வாங்கிக்கலாம். ஒரே அட்ரஸில் ஒரே டைமில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 2 சாரீ 50 ரூபாயில் வாங்கிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. எங்கள் சேனலை நிறைய பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனலைஸில் போட்டுருங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ரீசெல்லர்ஸ் இன்வைட் பண்ணுறோம், வாங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இவ்வளோ கொஞ்சம் தெளிவாகவும் தைரியமாகவும் பேசுகிறதுக்கு காரணம், இப்படி இந்த சேலைகள் பார்த்துட்ருக்கீங்கள, அவங்க தான் என்னுடைய குரு. இந்த சேலைகளை அவங்ககிட்ட தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் செட்டிநாடா, நாங்கள் சிவகங்கை தான் எங்களுக்கு, எங்கள் ஊர் சைடு எல்லாமே தேனி பக்கம், காரைக்குடி இங்கெல்லாம் நிறையா. நாங்கள் அங்கே தான் ஃபுல்லாகவே நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த ஊரில் தான். இந்த சேலைகளை நாங்கள் பாரம்பரியமாக யூஸ் பண்ண சேலைகள். நாங்கள் வாங்குவோம், கட்டுவோம். இந்த மாதிரி பழக்கத்தில் எங்களுக்கு இருக்கிற சேலைகள் எல்லாருமே, எங்கள் வீட்டில் எல்லாருமே கட்டின சேலைகள் தான். ஆனால் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்துட்டு சேல் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது ஃபஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி செட்டிநாடு காட்டன் சாரீஸ் ஆன்லைனில் ரீசேலிங் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி தான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு தெரியும். இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஆன்லைனில் பண்ணுறாங்கதே. அது வரைக்கும் நமக்கு இப்போலாம் நான் வாங்கி எனக்கு பழக்கம் கிடையாது. ஆன்லைனில் நான் நேரில் போவோம், மதுரைக்கு போவோம், எங்களுக்கு தேவையானதை நாங்கள் அங்கேருந்து நேர்லேயே வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஆன்லைனில் இப்படி பண்ணுறாங்கங்கிறது ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இங்கே லைனுக்கு வர்றதுக்கு காரணமே அவங்க தான். எங்கள் ரிலேஷன்லாம் தறியில் போடுறாங்க, அதான் நாங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியல இதை பற்றி. இப்போ எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்து பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இந்த சிலையை அவங்க வந்துட்டு அவங்க இந்த எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க முகம் எனக்கு தெரியாது. ஃபோனில் மட்டும்தான் 2 பேரும் பேசிப்போம். ரீசெண்டாக ஒரே ஒரு நாள் அவங்க நான் பார்த்துருக்கேன். சும்மா இந்த மாதிரி வீடியோ கால் பேசுகிறப்போ ஒரு நாள் பார்த்தேன். அதுதான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் 2 பேரும் ஃபோன்லேயே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்ததே கிடையாது. அப்போ பேசிகிட்டு இருக்கையில் 2 பேருமே நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணல தான் இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய ஸ்கேம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. இப்படி தான் போட்டுட்ருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லல தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்களே யூடியூப்பில் போடுங்களேன். அவங்களே யூடியூப்பில் போடுறாங்க, நீங்களே யூடியூப்பில் போடுங்க, இப்போ உங்களுக்கு நிறையா ரீச் இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு வந்துட்டு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் அவங்க தான் நிறையா என்னை வந்துட்டு என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோலாம் வெறும் மியூசிக் போட்டிருப்பேன். நான் பேசுகிறத கேட்பாங்களா, நம்ம சொல்ல வரதை ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்களான்றதே எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. அப்புறம் அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. கண்டிப்பாக முழுக்க காரணம் அது அவங்க தான். என்றைக்குமே நம்மளை தூக்கி விட்டவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த வீடியோ அவங்களுக்கு தான் சமர்ப்பணம். இன்றைக்கி அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அவங்க சரி தான் அது.
அவங்களும் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் பண்ணுறாங்க, ரீசெல்லிங் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் இது எப்படி இது வரணும், உள்ளே வரணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இதை சொன்னால் அவங்க எனக்கு ரொம்ப 25 வருஷம் ஃப்ரெண்டு. ஆனால் அவங்க இது மேலோட்டமாக தான் சொன்னாங்க, இந்தளவுக்கு டீப்பாக அவங்க உள்ளே போகல, மேலோட்டமாக இதை சொன்னாங்க. அவங்களும் இந்த லைனில், அதாவது யூடியூப்பில் இந்த மாதிரி இல்லை, தனியாக அவங்க குரூப் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊர் சேலைகளை எனக்கு இந்த மாதிரி இருக்குன்ற எனக்கு விஷயம் தெரியாது. இப்போ நான் அவங்கக்கிட்ட அதை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரும் தான் இங்கே வர்றதுக்கு காரணமே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் மேலே அக்கறை வச்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான். உங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் தனியால் தான் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ள நாள் நான் வீடியோவில் சொல்லலை. இது எல்லாமே நான் தனியால் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளவும் நாங்கள் எஃபர்ட் எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து கரெக்டான ஒரு முறையில் செய்யணும், நம்ம சொல்லி புரிய வச்சு செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய குறிக்கோள். நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோடய எய்ம். அதை கடைசி வரைக்கும் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப குறைந்த லாபத்தில் தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஊர் கலெக்ஷன்ஸ், இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம நிறையா காட்டணும், நிறையா வந்துட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும், அதுதான் என்னோடய நோக்கமும் கூட. இதில் அதான் லாபம் வச்சு வியாபாரத்துக்காக நான் பண்ணலை. செய்கிறது ஒரு விஷயம், அதை கரெக்டாக பண்ணணும். இது இப்படி தான், இந்த ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கணும், ப்ராசஸ் இப்படி தான் இருக்கணும், இதை கரெக்டாக நம்ம பண்ணி செய்யணும் அப்படின்ற அதுக்காக தான் ஆரம்பிச்சிது. அது கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற வர விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நிறையா பேர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். எங்கிட்ட நீங்கள் வாங்கணும்னு கிடையாது, எங்கே வாங்கினாலும் இந்த இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதுக்காக ஒரு 6 மாதம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் வீடியோவில். 6 மாதம் உங்களுக்காகவே சர்ச் பண்ணி பார்த்து நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். இதுக்காக நானே ஸ்ட்ரெயிட்டாக போய் பண்ணி அவங்க எப்படி இது ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா. நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பிச்சா மட்டும்தான் பேசுவாங்க. நிறைய பேர் 2-3 தடவை கேட்டுட்டு வாங்கலைன்னா அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க திருப்பி. நிறைய ஒரு 6 மாதம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த இதுக்குள்ளேயே நான் வந்தேன். ரொம்ப பயமாக இருந்தது ஸ்டார்டிங்கில். எப்படி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, தப்பாக நினப்பா, நிறைய நெகட்டிவ் சொன்னாங்க. இந்த ஃப்ரெண்டு மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவாக சொல்லி நீங்கள் வாங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு எப்போனாலும் என்னன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வரைக்குமே 2 பேர் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ கூட நான் எந்த ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு உடனே இது டவுட் கேட்டால் சொல்லுவாங்க. உண்மையிலே அது பெரிய விஷயந்தான். நான் யாருனே உங்களுக்கு தெரியாது, நான் உங்கள்கிட்ட ஒரு சேலை 2 சேலை வாங்கியிருப்பேன், அவ்வளோதான் வாங்கியிருப்பேன். பட் எனக்கு வந்துட்டு அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க.